அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 5/8/2024 திங்கட்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் புகழ் வந்து சேரும் நாள். இந்த நாள் பலரின் மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி தரும் நாள். கிடைத்தவற்றில், நீங்கள் பெற்றவற்றில் ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, கிடைத்தது வேறொன்று. அந்த ஒன்றில் உங்களுக்கு பற்று இல்லை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த செயல் வெற்றிகரமாக முடியும். நல்ல நாள். தைரியமாக இருங்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற ஒரு வீண் முயற்சியை செய்ய இருக்கின்றீர்கள். இன்று நீங்கள் ஆற்றும் உங்கள் முயற்சியால் யாருக்கும் பலனில்லை, உங்களுக்கும் பலனில்லை. கவனம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் தேவையான பணத்தை எளிதாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. மற்றும் இன்றைய உங்கள் பேச்சு ரசிக்கத்தக்க பேச்சாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்துக்காக சற்று அலைய வேண்டிய சூழ்நிலை இன்று தெரிகிறது. எரிச்சல் பேச்சை இன்று நீங்கள் தவிர்த்தாக வேண்டும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலையில் ஒரு உயர்வு தெரிகிறது, ஒரு முன்னேற்றம் காணப்படுகிறது. நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கும் சில செயல்களால் உங்களை நீங்களே நொந்து கொள்ளும் நாள். இந்த நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரய செலவுகள் இன்று நடக்கும். மேலும் தேவையற்ற ஒரு செய்தி இன்று வருகிறது. சற்று கவனம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன மீனை விட்டு பெரிய மீனை பிடிப்பீர்கள். நீங்கள் செய்யும் ஒரு சிறு செலவு ஒரு பெரும் வரவுக்கு அஸ்திவாரமாக அமையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று காட்டவில்லை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத நாளாக காட்டுகிறது. என்னதான் முயன்றாலும் முதலுக்கே மோசம் வந்து விடுமோ என்ற ஒரு பயம் ஏற்படும் நாளாக தெரிகிறது. கவனம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான லாபம் கிடைக்கவில்லை.
எதிர்பார்த்தது போல் நடக்காத நாளாக காட்டுவதால் கவனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த செயல் வெற்றி. இன்றைய தினம் நீங்கள் அடைய இருக்கும் வெற்றியை பார்த்து நீங்களே பூரித்து போவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் முயன்றாலும், எத்தனை தடவை முயன்றாலும் நீங்கள் நினைத்தது போல் நீங்கள் செய்த வேலை இன்று இருக்காது. கூடுதல் கவனம் தேவை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு. நீங்கள் செய்த ஒரு காரியம், ஒரு வேலை பாராட்டுக்கு உரியதாக இருப்பதால் சுற்றி இருப்பவர்கள் இன்று உங்களை புகழ்வார்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பழி வரலாம். இதை செய்யாமல் விட்டு விட்டாரே, இப்படி செய்திருக்கலாமே என்றெல்லாம் குற்றம் குறை மற்றவர்கள் உங்கள் மீது சுமத்துவார்கள். கவனம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர் தொல்லைகள் இன்று வரலாம். நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களை அந்த தொந்தரவு விடாது என்று கவனம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரணமே இல்லாமல் ஒரு கடுகடுத்த முகம் உங்களிடம் தென்படுகிறது. எனவே பேச்சில் நடத்தையில் இனிமை தேவை. இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மங்கள காரியம் இன்று உங்களால் நிறைவேறும். ஆத்ம திருப்தி ஏற்படும் நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தலையீடு எதுவுமே இல்லை. உங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. இருப்பினும் தேவையில்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தில் இழுக்கப்படும் நாளாக காட்டுகிறது. கவனம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள். இந்த நாள் நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி, போட்டியில் வெற்றி, சவாலில் வெற்றி, எல்லாவற்றிலும் வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல செயலைத்தானே செய்தோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் நற்பெயர் கிடைப்பதற்கு பதிலாக அவப்பெயர் கிடைக்கலாம் என்று கவனம் தேவை. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.